ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காவை வச்சு ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் வாழைக்காய் கோலா உருண்டை தாங்க பண்ண போகிறோம். எப்பயுமே வாழைக்காவை வச்சுட்டு நம்ம பொரியல் ரெசிபி தாங்க பண்ணியிருப்போம். இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வாழைக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை 6 டேபிள் ஸ்பூன். இந்த சின்ன கப்பில் 1/4 கப்பு தேங்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி குண்டான் வச்சுருக்குறேங்க. இப்போ வாழைக்காய் ஆவிரி கட்டுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இட்லி கட்டுறவை வச்சுக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காவை கட் பண்ணி இட்லி குண்டானில் வச்சு ஆவிரி கட்டிக்கலாம். இப்போ இட்லி குண்டானை மூடிட்டு 10 நிமிஷம் கிட்ட மீடியமான ஃப்ளேம்லேயே வாழைக்காவை வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வாழைக்காவை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் ஆறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். கசகசா, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் கோலா உருண்டைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ இந்த மசாலாவை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. வாழைக்காய் நல்லா ஆறி வந்துருக்குதுங்க. இப்போ வாழைக்காய் மேல் தோலை இது மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காவை இது மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போ இந்த வாழைக்காவை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி சேர்த்துருக்கிற இந்த மசாலாவும் வாழைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் கோலா உருண்டைக்கு இந்த மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாவை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மீடியமான சைஸ்லேயே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ரவுண்ட் பண்ண கோலா உருண்டை மாவை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் கோலா உருண்டை மாவை இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த கோலா உருண்டையை பொரித்து எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து மீடியமான சூட்டில் இருக்குதுங்க. இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோலா உருண்டைங்களை எண்ணெயில் ஒவ்வொன்றா விட்டுக்கலாங்க. இப்போ இந்த வாழைக்காய் கோலா உருண்டையை உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒவ்வொன்றா பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் கோலா உருண்டை லைட்டாக வந்துட்டு கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்கள்.
ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம இந்த கோலா உருண்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்துட்டு வாழைக்காய் கோலா உருண்டையே இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. அப்பப்போ இந்த வாழைக்காய் கோலா உருண்டையே இது மாதிரி திருப்பி விடுறதுனால 2 பக்கமும் நல்லா செவந்து நல்லா வந்துட்டு கோலா உருண்டை நல்லா வெந்து வருங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காய் கோலா உருண்டை 2 பக்கமும் நல்லா செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை எடுத்துட்டு இந்த வாழைக்காய் கோலா உருண்டையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் கோலா உருண்டை வந்துட்டு மேலே லேயர் வந்துட்டு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.